கிளி பவுல் அஃபிஷியல்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனல் பார்த்தா அந்த கிளி பவுல் அவர் வந்து ஒரு நீக்ரோ. அவர் எந்த நாடுன்னு தெரில, கென்யான்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். கென்யாவோ சவுத் ஆஃப்ரிக்காவோ எனக்கு தெரியல. பட் அவருடைய ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் பார்த்தோம்னா உடனடியாக அவருக்கு இந்தியா ஆதார் கார்டு கொடுத்து ரேஷன் கார்டெலாம் கொடுத்துருங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் ரேஷன் கார்டு அவருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறது அளவில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இந்தியன் லாங்குவேஜஸில் வர எல்லா பாட்டுக்கும் அவர் டான்ஸ் ஆடி அவருடைய ஒய்ஃபு அந்த ஊருக்காரங்க டெவலப் ஆகிட்டுருக்கார். அப்படியே டெவலப் ஆகிட்டார், வீடெல்லாம் கட்டிட்டார். பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டான்ஸ் ஆடுறாங்க, அது ஒரு திறமை. நமக்கு அந்த மாதிரிலாம் வரவும் மாட்டேங்குது. கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் வரமாட்டேங்குது, நமக்கு வர மாட்டேங்குது. வயிற்றுச்சலாக அப்படிலாம் கிடையாது. சரி, நமக்கு தெரியல என்ன பண்ணுறது. நமக்கு அந்த மாதிரி அவங்களாம் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க. நமக்கு என்ன தோணுது, ஏதாவது நியூஸ் பார்த்தா ஐயோ செயின் அறுத்துட்டு இருக்கிறான், கொலை பண்ணுறான், எல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. சந்தோஷமாக அவனுங்கெல்லாம் சந்தோஷமாக எப்படி வெளில இருக்கானுங்க. இவ்வளோ குற்றவாளியாக இருக்காங்க, எப்படி அதுக்கு எதுக்காக இத்தனை குற்றவாளின்னு தெரிஞ்சும் எப்படி நேற்றா இன்னைக்கா நியூஸில் பார்க்குறேன், கள்ளக்குறிச்சியில் ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ பாலியல் வழக்கு. அந்த பாலியல் வழக்கு சம்மந்தமாக அந்த போலீஸ்காரங்க பேர் ஏதோ மகேஸ்வரியா, லஞ்சம் கேட்குறாங்க. என்ன இவ்வளோ தான் அமௌண்ட் கொண்டு வந்திருக்க அப்படின்ட்டு அந்த பாலியல் வழக்கு அந்த ஆம்பளையோட அந்த வழக்குக்கு ஏதோ பண்ணுறாங்க. அந்த பொண்ணுடைய புகார் எடுத்துக்காமல் அந்த பையனோட சப்போர்ட்டாக ஏதோ இருக்கிறாங்க போல இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உடனே அந்த பொம்பளை மேலே இடைக்கால நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பொம்பளையை உடனடியாக வேலையை விட்டே அனுப்பணும், போலீஸ் ட்ரெஸ்ஸு இது காக்கி யூனிஃபார்மே இனிமேல் போடக்கூடாது அப்படின்லாம் இவங்க பொங்குறானுங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, சரி அந்த பொம்பளை வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்கும்? இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு? சட்டம் இது அது எல்லாம் பேசுகிறாங்க. உள்ளே போனவங்களாம் வெளில தானே இருக்கிறான், கேஸு இருக்குது, வெளியில் தான் ஜாலியாக இருக்கிறான். அப்போது என்ன தோணுதுன்னா, எனக்கு எதுக்குடா அப்புறம் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு, இதுதான் அந்த பொம்பளைக்கும் தோணி இருக்கும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த அளவில் இருக்குது. போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு குற்றம் நடக்குது ஏதோ ஒரு மூலையில், போலீஸ்காரங்க எல்லாருக்கும் ஒரே வேலை தானே, ஒரே மாதிரி வேலை தானே. ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு மறுபடியும் இன்னொரு இடத்துலையும் ரிப்பீட் ஆகக்கூடாது, எங்கேயும் நடக்கவும் கூடாது. ஆனால் அதே தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எதுக்கு போலீஸ்காரங்க, எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு நீதிபதி? கேட்க தோணுதா இல்லையா? நேற்று ஏதோ ஒரு ஊரில் ஒருத்தவன் கையில் இரும்பு ராடோட அந்த ஏரியாவில் சுற்றி வந்துட்டு இருந்திருக்கான் நைட்டு, திருடன். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராடுமேன் மூர்த்தி அப்படின்னு ஒருத்தரை, அவர் வந்து மில்லுகள்லாம் வாங்கி பல பேருக்கு வேலைகள்லாம் கொடுக்க திட்டம் போட்டு எல்லாம் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் தான் 68 கொள்ளை நடக்கும் போது கைது பண்ணாதவங்க அவன் மில்லு வாங்கினதும் இடம் வாங்கினதும் கைது பண்ணியிருக்காங்க. சரி, இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பேசிட்டேன். இப்போ இவனுக்கு வருவோம். இவன் திருடன் கிறுக்கு கம்யூனிட்டியாக இருப்பான் இருக்குது. கிரில்லு கேட்டு போட்டிருக்காங்க, அந்த வீட்டில் போய் பெல் அடிச்சிருக்கிறான். ஏடா திருடுறது ஒரு புத்திசாலி வேணாமாடா, ஒரு புத்திசாலித்தனம் வேணாமா? எப்படியே நீ அவங்கள தாக்கி கொள்ளடிக்க போறியோ என்னமோ, சரி அதெல்லாம் விட்டுரு. அது நீ என்ன பண்ணியிருக்கணும், கிரில்லு. எனக்கு ஆமாம், நல்ல வேளை அந்த வீட்டில் யாரும் இல்லை போல இருக்குது, கதவு திறக்கல. இவன் திரும்ப போயிட்டான். என்னென்னா, கொள்ளை அடிக்கிறவன்லாம் செயின் ஏகப்பட்ட கேஸுங்க இருக்குது. இருந்தாலும் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. டெய்லி இந்த மாதிரி புலம்பு தான் முடியுதே தவிர இதுக்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. யார்கிட்ட தான் இந்த தீர்வு இருக்கும்? தப்பு ஏற்கனவே எல்லா விதமான தப்பும் நடக்குது. மறுபடியும் வேறு இடத்துல
நடக்குது. அப்போது இதெல்லாம் எப்படி நிறுத்துறது? இந்த மாதிரியே நம்ம மைண்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. நமக்கு இந்த ஆட்டம் பாட்டம் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் இப்போ ஈரோட்டில் ஒருத்தவன் கொள்ளை அடிக்கிறான், இல்லை கொலை பண்ணுறான். அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை அது வேறு. பர்பஸாக கொலை பண்ணுறான் அப்படின்னா, இனி இந்த பர்பஸாக இன்னொருத்தவன் எந்த ஊர்லேயும் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இல்லை எப்படி நடவடிக்கை அதெல்லாம் பண்ணணும். அதுதானே போலீஸோடைய வேலையும், கோர்ட்டோடைய வேலையும், நீதிபதியோடைய வேலையும். இவனுங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டுறானுங்க. மாதம் சம்பளம் கொடுக்கறது இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி தவறு மீண்டும் எங்கேயுமே நடக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காசு சம்பளமும் வாங்கிக்கிறீங்க, தப்பு பண்ணுறவங்ககிட்டையும் காசு வாங்கிக்கிறீங்க, தண்டனையும் கொடுக்க மாட்டுறீங்க, கேஸை மட்டும் போட்டு வெளில சுற்ற விட்றீங்க. எரிச்சலாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது. இன்னும் என்னடா இப்படி அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. நம்ம நம்மளை இனிமேல் ஏதாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது இந்த கிரிஞ்சு, இப்போ அந்த வார்த்தையெல்லாம் ஃபேமஸாக இருக்கு இல்லையா, கிரிஞ்சு, அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கணும் உள்ள இருக்குது. என் வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களும் என்ன மாதிரி ஒரு மன உளைச்சல் ஆளாக இருக்கிறவங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே நம்மளுடைய மைண்டை இனி டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்மளும் இந்த ஆட்டம் பாட்டம், ஏன்னா நடந்து தான் ஆகுங்கிறத விட இந்த மாதிரி தான் நடக்கும், வேறு ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணதில் அதில் ஒருத்தனை யாரோ ஒரு பெரிய ரவுடி, சம்போ சங்கரா என்னமோ ஒரு சம்பவம் செந்திலாம், அவர் பல ஊர்களில் இந்தந்த ஊரெலாம் இருப்பார் அப்படின்னு இவங்களுக்கு தெரியுது, ஆனால் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாரான் வெளிநாட்டுக்கு. அது வரைக்கும் இவங்க பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கலை. இவர் இப்படி ஒருத்தவன் தப்பு பண்ணியிருக்கான், என்ன பண்ணும் உடனடியாக? அவனுடைய பாஸ்போர்ட் என்ன, மொபைல் கால் ட்ரேசிங், இத்தனை டெக்னாலஜி இருக்குது, உடனே முடக்கியிருக்கணுமா இல்லையா? இப்போ தப்பிச்சு போயிட்டா அப்படியா? அதை ஒரு நியூஸாக போட்டுட்ருக்கானுங்க. இதை எப்படி இவனுங்க பெருமையாக பேசுகிறானுங்கன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி என்னடான்னா பில்டப் கொடுக்குறானுங்க பயங்கரமாக. சம்போ செந்திலும் விறுவிறுத்துட்டாங்க போலீஸ்காரங்க. சம்போ செந்தில் இந்த சம்பவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் போலீஸ்காரங்களாம் விறுவிறுத்துருச்சான். அப்போ அவ்வளோ டம்மி நீங்கள், அப்புறம் எதுக்குடா உங்களெலாம் நாங்கள் எதுக்குடா மதிக்கணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது இதில் யார் வெயிட்டு? பெரியவன் யார்? அப்போ அந்த சம்பவ செந்தில் ரவுடி தான் பெரியவன். அப்போ அவங்ககிட்டே போய் நிற்கலாம்ல இருக்கு. ஏப்பா எங்கள் ஏரியாவில் இந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவன்னா ஒரு அன்பில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாது, இவங்க மேலே இருக்கிற வெறுப்பில் நான்